صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال نبينا محمد صلى الله عليه وسلم: أنا زعيم ببيت في ربس الجنة إلى آخره. صدق رسول الله العظيم. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லித் தந்த ஃபர்லான விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்தான நடைமுறைகள், இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக, முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்து அல்லாஹ் நம்மை ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல, கண்ணியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்துல எத்தனை சமுதாயங்கள், எத்தனை மதங்கள் இருந்தாலும், எனவே இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமியர்கள், இஸ்லாம் என்கின்ற நம்முடைய மார்க்கம் நமக்கு கொடுத்த கண்ணியத்தை போல் உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் என்பது எங்கேயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கண்ணியம் தான் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை விட உயர்வானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் உண்மையான செய்தியை சொன்னதுக்கு பின்னாடி தர்க்கம் செய்வதை விட்டு விடுகிறார்களோ, இது என்னுடையதுதான், நான் சத்தியமா சொல்றேன், இது என்னுடையதுதான், இவர் என்கிட்ட இருந்து புடிங்கிட்டாரு, இவர் என்னை ஏமாத்திட்டாரு, ஆனா இவர் சொல்வது உண்மைதான், உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் நாம தர்க்கம் செய்வதை விட்டுட்டா, அல்லது மற்றவர்கள் நம்மிடத்துல விவாதம் செய்யறத யாரை விட்டுறாங்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்துல ஓரத்துல ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அழியக்கூடிய உலகத்துல நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக்ல, மக்களுக்கு இடையில, வெளியில நம்முடைய கண்ணியத்தை இழந்து சண்டை செய்து அந்த நம்மளுடைய கண்ணியத்தை கெடுத்துக்க கூடாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் அவருடைய அரசவையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த மன்னருடைய பெயர் மன்சூர். அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் உள்ள வர்றார். உள்ள வந்த அந்த இறைநேசர், அவருடைய பெயர் உமாரா பின் ஹம்சா. வந்த அந்த இறைநேசரை கண்ணியப்படுத்தணும், மரியாதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மன்சூர், அந்த மன்னர் தன்னுடைய அரசவையில் தனக்கு பக்கத்தில் ஒரு கண்ணியமான ஒரு இடத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டார். சபையில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு, மன்னர் அவர்களே, இப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த உமாரா, இவர் என்னுடைய நிலத்தை எடுத்துக்கிட்டாரு, என்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாரு, பிடுங்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றார். உடனே அந்த இறைநேசர் மன்னரே, நீங்க நல்லா விசாரிங்க, இந்த இடம் அவருடையதான் இல்லை என்னுடையதான்னு சொல்லி நல்லா விசாரிங்க. அவருடைய இடமா இருந்தா நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், என்னுடைய இடமா இருந்தாலும் நான் அவருக்கு அன்பளிப்பா நான் கொடுத்துட்றேன். அவருடைய இடமா இருந்தா அவருக்கு நான் கொடுத்துட்றேன்,
என்னுடைய இடமா இருந்தாலும் அந்த இடத்த நான் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்றேன். நான் இந்த இடத்துல நான் பிரச்சனை செய்ய விரும்பலை, தர்க்கம் செய்ய விரும்பலை. இந்த இடத்த நான் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய கண்ணியத்தை நான் இழக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு உயர்வான ஒரு இடத்த கொடுத்துருக்குறீங்க, உயர்வான ஒரு மரியாதையை கொடுத்து என்னை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறீங்க. எனவே இந்த கண்ணியத்தை விட எனக்கு இந்த இடம் என்பது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இடமா இல்லை உலகத்தினுடைய ஆடம்பரங்களா ஆசைகளான்னா எனக்கு கண்ணியம்தான் முக்கியம். ஏன்னா யார் கண்ணியத்தை பாதுகாக்கிறாங்களோ நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தை மட்டுமல்ல சொர்க்கத்தில் வீட்டை வாங்கி தருவதற்கு நபிகள் நாயகம் அவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதனால நான் கண்ணியத்தை நான் இழக்க விரும்பலை. அவருடைய இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், என்னுடையதாக இருந்தாலும் நான் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்றேன். எனவே நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக உலகத்தில் நடைமுறைகளில் வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நம்ம பப்ளிக்கில் நம்ம இடங்களில் நம்மளுடைய பகுதிகளில் நம்ம மக்கள்கிட்ட நம்ம சண்டை செய்கிறதோடு மட்டுமல்லாமல் கெட்ட வார்த்தைகளை கூட நம்ம பேசிக்கொள்கிறோம். எனவே வார்த்தையில் எந்த அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி ஒரு முஸ்லீமான ஒரு முஃமினான மனிதனுடைய நாவில் இருந்து கெட்ட வார்த்தை என்பது அவனுடைய ஒரு முஸ்லீம் அப்படின்னாலே அவன் கண்ணியமானவன். எனவே கண்ணியமான மனிதன் நாம நம்மளுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக்கிட்டா எந்த இடத்திலையுமே நம்மளுடைய கண்ணியத்தை இழக்காம இருந்தாலே நாம எதை நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறோமோ அவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் அந்த கண்ணியத்தை பாதுகாத்ததற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவோம். எனவே நமக்கு எவ்வளவு பொருட்கள் எவ்வளவு விஷயங்கள் நம்ம கையை விட்டு போனாலும் கண்ணியம் என்பது ஒரு அது நாம விரும்பக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கண்ணியமானவன். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கண்ணியமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்கள். எனவே அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய அந்த கண்ணியத்தை நாமளும் விரும்பனா. எனவே அல்லாஹ் நம்மை விரும்புகிறான், நபிகள் நாயகம் அவர்கள் நம்மை பிரியப்படுகிறார்கள். அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் நமக்கு கிடைத்தால் அந்த கண்ணியத்தை பாதுகாத்ததற்காக நமக்கு எல்லாமே கிடைத்துரும் அப்படிங்கிறது தான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் கடைசி வரை இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வரை யாரிடத்திலேயுமே நாம் தகாத அந்த அருவருப்பான சண்டைகளை செய்து நம்மளுடைய கண்ணியத்தை கெடுத்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் கண்ணியமான இஸ்லாமியர்களாக கண்ணியமான முஃமின்களாக வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி